24 மூவி சைட் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரகசியா அப்படிங்கிற சூப்பரான ஒரு ஹிந்தி படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படம் 2015 வந்திருக்கு. இந்த படத்தோட கதை என்னன்னா, ஒரு வீட்டுக்குள்ள ஒரு பொண்ணை யாரோ கொலை பண்ணி போட்டிருக்காங்க. இப்ப போலீஸ் இந்த கேஸ் எடுத்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த பொண்ணோட அப்பா அம்மா, வீட்டு வேலைக்கார அம்மா, இந்த 3 பேரையும் விசாரணை பண்றாங்க. அதே மாதிரி வீட்டுல வேலை பார்த்த இன்னொரு வேலைக்காரனும் காணாம போயிருப்பான். போலீஸ் இவங்களை மட்டும் இல்லாம இன்னும் நிறைய பேரை விசாரணை பண்றாங்க. உண்மையிலே அந்த பொண்ணை கொலை பண்ணது யாரு, போலீஸ் அந்த கொலையாளிய கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, கடைசி வரைக்கும் செம்ம இன்ட்ரெஸ்டா கொண்டு போயிருப்பாங்க. இப்ப நம்ம படத்துக்குள்ள போவோம். ஸ்டார்டிங் சீனே மும்பையை காட்டுறாங்க. அங்க ஒரு பெரிய அபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஒரு வீட்டை காமிக்கிறாங்க. அங்க இருக்கிற ஒரு வேலைக்கார அம்மாவும் டீ போட்டு கொண்டு போய் ஒரு ரூம் கதவை தட்ட ஆரம்பிக்கிறாங்க. டைம் ஆயிடுச்சு எந்திரிப்பான்னு கூப்பிடும் போது உள்ள இருந்து எந்த பதிலும் வரல. சரி நம்மளே உள்ள போகலாம்னு நினைச்சு ரூம்குள்ள வந்து பாக்குறாங்க. அப்போ ஒரு பொண்ணு கழுத்து அறுக்கப்பட்டு இறந்து கிடக்குறாங்க. இத பார்த்துட்டு இவங்களும் அதிர்ச்சி ஆகி கத்த ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த சீன்ல இந்த பொண்ணோட அம்மாவை காமிக்கிறாங்க. இவங்க கிளம்பி வீட்டுக்கு வரும்போது ஒரே போலீஸா இருக்காங்க. என்னாச்சு, ஏன் போலீஸ் இங்க வந்திருக்காங்கன்னு ஹஸ்பண்ட் கிட்ட போய் கேக்குறாங்க. இவரோட பேர் சச்சின் அப்படிங்கிறது. அவரும் ரொம்ப சோகமா இருக்காரு. என்னாச்சுன்னு ரூம்குள்ள வந்து பார்க்கும்போது பொண்ணு இறந்து கிடக்குறாங்க. இத பார்த்துட்டு இவங்களும் ஐயோன்னு கத்த ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அங்க இருந்த லேடி போலீஸ் எல்லாம் இவங்களை வெளியே கூப்பிட்டு போறாங்க. ஹஸ்பண்டும் அவங்கள சமாதானப்படுத்த முயற்சி பண்றாரு. இப்ப இன்ஸ்பெக்டரும் வந்து அந்த இடத்துல ஏதாவது தடயம் கிடைக்குமான்னு பாத்துட்டு இருக்காரு. அப்ப அந்த பொண்ணோட கையில ஒரு முடி ஒண்ணு இருக்கு. அதே மாதிரி கீழே ஒரு பேனாவும் கிடைக்குது. இன்ஸ்பெக்டர் அதெல்லாம் எடுத்து வச்சுக்கிறாரு. உடனே ஃபாரன்சிக் டீமை இந்த இடத்துக்கு வர சொல்லுங்க மாதிரி சொல்றாரு. அடுத்து இன்ஸ்பெக்டரும் இவங்க கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. முதல்ல அந்த பொண்ணோட உடலை யார் பார்த்ததுன்னு மாதிரி கேட்கிறாரு. நான் தான் சார் முதல்ல பார்த்தேன்னு அந்த வேலைக்காரமாவும் நடந்த விஷயத்த சொல்றாங்க. நீ எத்தனை வருஷமா இங்க வேலை பாக்குறேன்னு மாதிரி கேக்குறாரு. சார் நான் ரொம்ப வருஷமா இந்த வீட்லயே தங்கிதான் வேலை பாக்குறேன்னு இவங்களும் சொல்றாங்க. சரி இந்த வீட்டுல யாரெல்லாம் இருந்தீங்கன்னு மாதிரி கேக்குறாரு. சார் நான், அதுக்கப்புறம் ஐயா இருந்தாரு, அதோட சேத்தனும் இருந்தான்னு மாதிரி சொல்றாங்க. இப்ப இன்ஸ்பெக்டரும் சேத்தன் யாருன்னு மாதிரி கேக்குறாரு. சார் அவன் இங்கதான் வேலை பாக்குறான், அவன் வேலைக்கு சேர்ந்து 3 மாசம் தான் ஆயிருக்குன்னு மாதிரி சொல்றாங்க. இப்ப சேத்தனோட ரூமுக்கு போய் பாக்குறாங்க. அப்படி பார்க்கும்போது ரூம்ல எந்த திங்ஸையும் காணா, எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஓடி போயிட்டானு மாதிரி யோசிக்கிறாங்க. இந்த விஷயத்தை பத்தி இன்ஸ்பெக்டரும் வேலைக்காரமாட்ட கேக்குறாரு. ஆமா சார், காலையில இருந்து அவனை பாக்கலன்னு இவங்களும் சொல்றாங்க. இப்ப சேத்தனை பத்தி சச்சின் கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவனை பத்தி விசாரிச்சிங்களா, எப்படி அவனை வேலைக்கு சேர்த்தீங்கன்னு மாதிரி கேக்குறாரு. சார் என்னோட ஹாஸ்பிட்டலுக்கு ஒருத்தர் சாப்பாடெல்லாம் சப்ளை பண்ணுவாரு, அவர் தான் சேத்தனை அறிமுகப்படுத்தி வச்சாரு மாதிரி சொல்றாரு. இவங்க 2 பேருமே டாக்டரா தான் இருப்பாங்க. இப்ப இன்ஸ்பெக்டரும் அங்கிருந்து எடுத்த பேனாவை காமிச்சு இது நல்லா இருக்கு, இது உங்களோட தான் கேக்குறாரு. சார் இது என்னோடது கிடையாது, ஒருவேளை இந்த பேனாவை என் பொண்ணு கூட வச்சிருக்கலாம் மாதிரி சொல்றாரு. இப்ப இவங்க எல்லாரையும் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க. முதல்ல அம்மாவை விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. நீங்க நைட்டு எங்க இருந்தீங்கன்னு மாதிரி கேக்குறாரு. சார் எனக்கு ஒரு ஆபரேஷன் இருந்தது, அதனால நேத்து ஈவினிங்கே கிளம்பி போயிட்டேன், அதை முடிச்சுட்டு இன்னைக்கு காலையில தான் வீட்டுக்கு வந்தேன்னு மாதிரி சொல்றாங்க. அடுத்து இன்ஸ்பெக்டரும் அப்பா கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. நைட்டு நீங்க எங்க இருந்தீங்க, எப்ப வீட்டுக்கு வந்தீங்கன்னு மாதிரி கேக்குறாரு. சார் நைட்டு நல்லா ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு வீட்டுக்கு வந்து தூங்கிட்டேன், எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லைன்னு மாதிரி சொல்றாரு. அடுத்து வாட்ச்மேன் கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அவனும் நைட்டு நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறான். அவன் நைட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது ரியாஸுங்கிற ஒரு பையன் பிளாட்டுக்குள்ள போயிருப்பான். அவன் பக்கத்து வீட்டு பையனா தான் இருப்பான். அவன் போய் கொஞ்ச நேரத்துல சச்சின் வீட்டுக்கு வந்திருப்பாரு. அதுக்கப்புறம் ரியாஸும் கையில அடிபட்ட மாதிரி அந்த வீட்டை விட்டு கிளம்பி போயிருப்பான். நார்மலா வீட்டுக்கு வந்தவன் காயத்தோட திரும்பி போயிருக்கான்ற விஷயம் இன்ஸ்பெக்டருக்கு தெரிய வருது. அந்த ரியாஸ் யார் என்னன்னு மாதிரி விசாரிக்கிறாரு. அந்த பொண்ணு ரியாஸும் பழகுனாங்க மாதிரி வாட்ச்மேன் சொல்றாரு. இப்ப இவரும் ரியாஸோட வீட்டுக்கு வந்து அவன் எங்கன்னு மாதிரி கேக்குறாரு. சார் அவன் பாதி நேரம் வீட்டுக்கே வரமாட்டான்னு அப்பா சொல்றாரு. பக்கத்து வீட்டுல ஒரு பொண்ணு இறந்து போனதை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த பொண்ணு உங்க பையனும் பழகிருக்காங்க. உங்க பையன் கூட இந்த கொலையை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு நான் சந்தேகப்படுறேன். உங்க பையன் வீட்டுக்கு வந்தா உடனே ஸ்டேஷனுக்கு தகவல் கொடுங்கன்னு மாதிரி சொல்றாரு. சரின்னு இவரும் ஏத்துக்கிறாரு. இப்ப குப்பையெல்லாம் எடுக்கிறதுக்காக ஒரு பொண்ணு வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஒரு சட்டை கிடைக்குது. சச்சின் காலையில எந்திரிக்கும் போது போட்டிருந்த சட்டை இதுவா தான் இருக்கும். அந்த சட்டையில ரத்த கரையெல்லாம் இருக்கு. இத பாக்குற இவங்களும் அதிர்ச்சி ஆகி போலீஸ் கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்றாங்க. இவருக்கும் ரியாஸ்க்கும் ஏதாவது பிரச்சனை நடந்திருக்க வாய்ப்பு இருக்க மாதிரி நினைக்கிறாங்க. அதனால சச்சினோட உடம்பெல்லாம் செக் பண்ணி பாக்குறாங்க. உடம்புல அங்கங்க கீரல்லாம் இருக்கு. அவரோட பிளட் சாம்பிள்லாம் எடுத்து வச்சுக்கிறாங்க. அதே மாதிரி சேத்தனை ஒரு பெரியவர் வேலைக்கு சேர்த்திருப்பாரு, அவரை பாக்குறதுக்காக வராங்க. சேத்தன்ற பையன் உனக்கு என்ன வேணும் மாதிரி கேக்குறாங்க. சொந்தக்கார பையனை இவரும் சொல்றாரு. அவ எங்க போனான்னு தெரியல, நீ தான் சொல்லணும் மாதிரி வேகமா ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க. இந்த பெரியவர் அடிச்சு விசாரணை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணோட உடம்புல கீரெல்லாம் இருக்கிற மாதிரி டாக்டர் சொல்றாரு. அதே மாதிரி இந்த பொண்ணுகிட்ட யாரும் தப்பா நடந்துக்கல, கழுத்து அறுத்து கொலை பண்ணிருக்காங்க மாதிரி சொல்றாரு. போலீஸ் இந்த இடத்த சீல் பண்ணதுனால இவங்க 2 பேரும் வேற இடத்துக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. இதே அபார்ட்மெண்ட்ல அன்சல்ங்க ஒரு நபர் இருப்பாரு. அவரும் டாக்டர் தான். அவரோட மனைவி பேர் பிருந்தா அப்படிங்கிறது. அவங்க 2 பேருமே இவங்களுக்கு ஆறுதல் சொல்றதுக்காக வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேருமே கிளம்பி போறாங்க. அடுத்து அந்த பொண்ணுக்கான இறுதி சடங்கெல்லாம் அந்த பொண்ணோட ஃபேமிலியை சேர்ந்தவங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க.
அப்ப இன்ஸ்பெக்டர் இங்க வந்துடுறாரு. சச்சின் தான் இந்த கொலையை பண்ணிருக்காருன்னு நாங்க சந்தேகப்படுறோம்னு அவரை கூட்டிட்டு போயிடுறாங்க. எல்லாமே சச்சினுக்கு எதிராக தான் இருக்கு. அரசு தரப்பு வக்கீல் என்ன நடந்திருக்கலாம்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ரியாஸ் இவங்க பொண்ணுகிட்ட பேசுறதுக்காக வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கான். அப்படி பேசிட்டு இருக்கிறத பார்த்து சச்சின் டென்ஷன் ஆயிருக்காரு. ஏன்னா 2 பேருமே வேற வேற மதமா இருக்கிறதுனால இவரும் கோவப்பட்டிருக்காரு. ரியாஸ போட்டு அடிச்சிருக்காரு. அவனும் காயப்பட்டு கிளம்பி போயிருக்கான். பொண்ணு மேல கோவப்பட்டு பொண்ணோட கதையை முடிச்சிருக்காரு. அதே மாதிரி ரியாஸ கூட இவர் கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. இவரே தான் இதை பண்ணணும் கிடையாது, சேத்தனை வச்சு கூட இதை பண்ணிருக்கலாம். அதனாலதான் அவன் தலைமறைவா இருக்கான் மாதிரி இவரும் சொல்றாரு. இப்ப சச்சினும் இதை ஏத்துக்க மாட்டேங்கிறாரு. இவங்க சொல்ற மாதிரி எதுவுமே நடக்கல, இவங்க சொல்றதெல்லாம் பொய்ன்னு சொல்லி அழுகுறாரு. இப்ப எல்லாமே இவருக்கு எதிராக இருக்கிறதுனால விசாரணை காவலுக்கு ஜட்ஜும் உத்தரவுறாரு. இப்ப ஜெயில இருக்க இவரை பாக்குறதுக்காக ஒய்ஃபும் வராங்க. அன்னைக்கு என்ன நடந்துச்சு என்கிட்ட சொல்லுங்க மாதிரி கேக்குறாங்க. இப்ப இவரும் அன்னைக்கு நிறைய குடிச்சிருந்ததுனால எதுவுமே ஞாபகம் இல்லைன்னு மாதிரி தான் சொல்றாரு. ஆனா ஒய்ஃபும் இதை நம்பாம இவரே கூட கொலை பண்ணிருக்கலாம் மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப இவங்க தரப்பு வக்கீல் இருக்காருல, ஒரு ஆபீசரை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. இந்த கேஸ சிபிஐ விசாரிச்சா நல்லா இருக்கும் மாதிரி மனுவெல்லாம் தந்துட்டு போறாங்க. அடுத்து இந்த கேஸும் சிபிஐக்கு போகுது. இப்ப சிபிஐ ஆபீசர் தான் இவரை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. இவர் தான் இந்த படத்துக்கு ஹீரோவா இருப்பாரு. அன்னைக்கு நைட்டு என்ன நடந்துச்சு அதை பத்தி சொல்லுங்க மாதிரி கேக்குறாரு. இவரும் ஏற்கனவே சொன்ன அதே பதில தான் சொல்றாரு. அடுத்த சீன்ல ஹீரோவும் அவரோட அசிஸ்டன்டும் சேர்ந்த மாதிரி இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. வேற ஏதாவது தடயம் கிடைக்குமான்னு தேடிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணோட கழுத்தை சர்ஜரி பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு கத்தியை வச்சுதான் அறுத்திருப்பாங்க. அந்த கத்தி சச்சினோட தான் இருக்கும். சிங்கை நல்லா செக் பண்ணி பார்க்கும்போது ரத்தத்தை கழுவுன மாதிரி இருக்கு. லைட்டா ரத்த துளிகள் பட்டிருக்கு. அதை வச்சு அந்த பிளட் யாரோடதுன்னு கண்டுபிடிக்க முடியுமான்னு பாக்குறாங்க. ஆனா ரொம்ப கம்மியான அளவு தான் இருக்கும். அதை வச்சு கண்டுபிடிக்க முடியல. அடுத்து சச்சினோட ரூமுக்கு வந்து செக் பண்ணி பாக்குறாங்க. அவரோட ரூம்ல சர்ஜரிக்கு யூஸ் பண்ற நிறைய கத்தி இருக்கு. அவர் தான் அந்த பொண்ணோட கழுத்தை அறுத்திருக்காரு. அதுக்கப்புறம் அதை கழுவி வச்சிருக்காரு மாதிரி போலீஸ் சொல்றாங்க. இந்த இடத்துல ஹீரோக்கு ஒரு டவுட் வருது. ஏன்னா அன்னைக்கு நைட்டு சச்சின் நல்லா குடிச்சிருந்தாரு. அது எப்படி கரெக்டா கழுத்தை அறுத்திருக்க முடியும்னு தன்னோட அசிஸ்டன்ட் கிட்ட கேக்குறாரு. அவரும் இதுல டவுட் இருக்கிற மாதிரி தான் சொல்றாரு. வாட்ச்மேன் நல்லா தூங்கிட்டு இருக்கான். இவங்க 2 பேரும் தண்ணி ஊத்தி எழுப்பி விடுறாங்க. நைட்டு வாட்ச்மேன் வேலை பார்க்க வந்துட்டு இப்படி தூங்குறேன் மாதிரி கேக்குறாங்க. சார் பகல்ல வேற இடத்துல வேலை பாக்குறேன், அதனாலதான் அசந்து தூங்கிட்டேன் மாதிரி இவனும் சொல்றான். இந்த அபார்ட்மெண்ட்ல சிசிடிவி எல்லாம் இல்ல, யார் வந்தாங்க போனாங்கன்ற விஷயத்த இவன் தான் சொல்ல முடியும். அதே மாதிரி இவன் அடிக்கடி சிகரெட் குடிக்கிறதுக்காக வெளியே போவான். அந்த டயத்துல கூட யாராவது உள்ள வந்திருக்க வாய்ப்பு இருக்கிற மாதிரி ஹீரோ யோசிக்கிறாரு. இந்த அபார்ட்மெண்ட்ல அன்சல்ங்கிற ஒரு நபர் இருக்காருல்ல, அவரை பார்க்க ஹீரோ வராரு. நார்மலா அவர்கிட்ட பேசுறாரு. உங்க பிளாட்ல இருந்து அந்த பொண்ணோட ரூம் தெளிவா தெரியுது மாதிரி சொல்றாரு. இப்படி பேசிட்டு இருக்கும்போது பிருந்தா அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்ப ஹீரோவும் இவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. பக்கத்து பிளாட்ல இருக்கிற சச்சினை உங்களுக்கு தெரியுமான்னு கேக்குறாரு. தெரியும் சார், பார்த்தா அப்பப்ப பேசிக்குவோம் மாதிரி இவங்களும் சொல்றாங்க. ஓரளவுக்கு தெரிஞ்ச நபர்கிட்ட அடிக்கடி எதுக்காக இத்தனை தடவை போன்ல பேசிருக்கீங்க? கால் லிஸ்ட செக் பண்ணும் போதுதான் இந்த விஷயம் தெரிய வந்தது மாதிரி ஹீரோ சொல்றாரு. என்னது அடிக்கடி 2 பேரும் பேசுவாங்களான்னு மாதிரி அன்சலும் இந்த இடத்துல அதிர்ச்சி ஆகிறாரு. ஏன் சார் இப்படி அதிர்ச்சி ஆகிறீங்க? இத பத்தி எல்லாமே உங்களுக்கு தெரியும்ல, அப்புறம் ஏன் நடிக்கிறீங்கன்னு ஹீரோவும் கேக்குறாரு. இவர் இங்க வர்றதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல விசாரணை பண்ணிட்டு தான் வந்திருப்பாரு. பொண்ணு இறந்து போனாங்கல்ல, அன்னைக்கு ஈவினிங் சச்சின் ஒரு ஹோட்டல்ல ரூம் எடுத்திருப்பாரு. எதுக்குன்னா பிருந்தா கூட ஒன்னா இருக்கத்தான் ரூம் எடுத்திருப்பாரு. அங்க இருக்கிற மேனேஜர் கிட்ட பேசும்போதுதான் இந்த விஷயம் தெரிய வந்திருக்கும். அடிக்கடி 2 பேரும் இங்க வருவாங்க மாதிரி மேனேஜர் சொல்லிருப்பாரு. அதே மாதிரி அன்சலும் ஒய்ஃபை ஃபாலோ பண்ணிட்டு அந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. சிசிடிவி மூலமா இதெல்லாம் ஹீரோவுக்கு தெரிய வந்திருக்கும். ஆக மொத்தம் அன்சலுக்கும் இந்த விஷயம் தெரியும்ன்றத ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு. ஹோட்டலுக்கு நிறைய பேர் வருவாங்க போவாங்க, எப்படி இவங்களை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சிருக்கீங்க மாதிரி ஹீரோவும் அந்த மேனேஜர் கிட்ட கேக்குறாரு. சார் அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா அன்னைக்கு ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னு மாதிரி அதை பத்தி சொல்றாரு. சச்சின் பிருந்தா கூட இருக்கிறதுக்காக அன்னைக்கு ஹோட்டலுக்கு வந்திருப்பாரு. லிப்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போதான் பொண்ணு அந்த ரியாஸ் கூட வந்திருக்கிறத கவனிக்கிறாரு. ரியாஸ் கூட சேரக்கூடாதுன்னு பொண்ணுகிட்ட ஏற்கனவே சொல்லியிருப்பாரு. இவங்க 2 பேரும் சேர்ந்து வந்ததை பார்த்து பயங்கரமா டென்ஷன் ஆயிருப்பாரு. இதனால பொண்ணு மேல பயங்கரமா கோவப்படுறாரு. அதே மாதிரி ரியாஸ புடிச்சு தள்ளி விடுறாரு. அவனும் பதிலுக்கு இவரை புடிச்சு தள்ளி விடுறான். அதுக்கப்புறம் சச்சினும் பொண்ணை கூப்பிட்டுட்டு இங்கிருந்து கிளம்பி போறாரு. இப்ப ஹீரோவும் அன்சல் கிட்ட என்ன நடந்திருக்க வாய்ப்பு இருக்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சச்சின் பொண்ணை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருப்பாரு. இனிமேல அவன் கூட பழகணும் அவ்வளவுதான் சொல்லிட்டு கிளம்புறாரு. ஏன்னா அந்த ஹோட்டல்ல பிருந்தா வெயிட் பண்ணிட்டு இருக்கனால திரும்ப அவங்கள பாக்குறதுக்காக ஹோட்டல் ரூமுக்கு வந்துடுறாரு. இந்த டயத்துல பொண்ணு ரியாஸ்க்கு கால் பண்ணி பேசுறாங்க. என்னதான் இருந்தாலும் நீ அப்பா மேல கை வச்சிருக்க கூடாது மாதிரி பேசுறாங்க. இப்ப ரியாஸும் வீட்டுக்கு வந்துடுறாரு. இவங்க 2 பேரும் அடுத்து என்ன பண்ணலாம் மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இவங்க பேசிட்டு இருக்க விஷயத்தெல்லாம் அன்சல் மேல இருந்து கவனிக்கிறாரு. அன்சல் ஏற்கனவே சச்சின் மேல கோவமா இருக்காருல, அதனால இந்த விஷயத்த சச்சினுக்கு உடனே போன் பண்ணி சொல்றாரு. இதெல்லாம் எப்படி ஹீரோவுக்கு தெரியும்னா இந்த டயத்துல அவர் கால் பண்ணிருப்பார்ல, அதை வச்சுதான் சொல்றாரு. சச்சின் கிளம்பி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவருக்கும் ரியாஸ்க்கும் சண்டை நடந்திருக்கு. அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும்ன்றத நான் கண்டுபிடிச்சுக்கிறேன் மாதிரி சொல்றாரு. அடுத்து ஹீரோவும் சச்சினோட மனைவி வேலை பார்க்குற ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாரு. அங்க அந்த வேலைக்கார அம்மா வேலை பார்த்துட்டு இருக்காங்க.
இப்ப ஹீரோவும் அவங்ககிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அன்னைக்கு சண்டை நடந்திருக்கு, உங்களுக்கு ஏதாவது சவுண்டு கேட்டுச்சான்னு மாதிரி கேட்கிறாரு. சார் நைட் நேரம் ஒரு சின்ன சவுண்டு கேட்டுச்சு, சோஃபாலாம் நகட்டி வைப்பாங்கல்ல அந்த மாதிரி தான் சவுண்டு கேட்டுச்சு, மற்றபடி வேற எதுவும் கேட்கல, அதனால அப்படியே தூங்கிட்டேன்னு இவங்களும் சொல்றாங்க. அடுத்து சச்சினோட ஒய்ஃப் கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. எனக்கு என்னமோ என்னோட ஹஸ்பண்ட் பண்ணிருப்பாருன்னு தோணல, அந்த ரியாஸ் மேலதான் டவுட் இருக்கிற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி ஹீரோவும் பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ் பத்தி எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. இவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்கதெல்லாம் அந்த வேலைக்காரம்மா கேட்கற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அடுத்து பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணி ரியாஸை பத்தி கேட்கிறாரு. எப்பயுமே ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்த மாதிரி அவன் பிரச்சனை பண்ணிட்டு தான் இருப்பான் மாதிரி சொல்றாங்க. அடுத்த சீன்ல ரியாஸோட ஃப்ரெண்ட்ஸை நமக்கு காமிக்கிறாங்க. பொண்ணுங்கள்லாம் நடந்து போயிட்டு இருக்கும்போது பயங்கரமா கிண்டல் பண்ணி விளையாடிட்டு இருக்காங்க. கரெக்டா ஹீரோ அங்க வந்து இவங்க 4 பேரையும் லாக் பண்ணி ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்து விசாரிக்கிறாரு. உண்மையிலேயே அவன் எங்க போனான்னு தெரியலன்னு இவங்களும் சொல்றாங்க. அடுத்த சீன்ல சேத்தனுக்கு தெரிஞ்ச அந்த பெரியவர் விடிய காலையில எங்கேயோ கிளம்பிட்டு இருக்காரு. இவரை ஹீரோவோட அசிஸ்டன்ட் வாட்ச் பண்றாரு. இந்த விஷயத்த ஹீரோவுக்கு போன் பண்ணி சொல்ல ஹீரோவும் இங்க வந்துடுறாரு. இப்ப 2 பேரும் அந்த பெரியவரை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துக்கு தான் அந்த பெரியவர் வந்திருக்காரு. யாருக்கோ சாப்பாடு கொடுக்கத்தான் வந்திருக்காரு. ஹீரோ யார் வர்றாங்க மாதிரி வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்காரு. அப்ப மாஸ்க் போட்ட 2 பேர் வந்து ஹீரோவை அட்டாக் பண்றாங்க. ஹீரோவோட முதுகுல காயமெல்லாம் பட்டுறது. ஆனா ஹீரோ தடுத்து அவங்க கூட பயங்கரமா சண்டை போறாரு. ஒரு ஸ்டேஜ்ல அவங்களும் தப்பிச்சு ஓடுறாங்க. மறுபடியும் அந்த பெரியவர்கிட்ட விசாரிக்கணும் மாதிரி சொல்றாரு. அப்பதான் இவங்களுக்கு ஒரு தகவல் கிடைக்குது. அந்த பெரியவர் ட்ரெயின் ஆக்சிடென்ட்ல இறந்து போன மாதிரி தகவல் கிடைக்குது. அடுத்த சீன்ல ரியாஸ் கிட்ட அவனோட ஃப்ரெண்டு பேசிட்டு இருக்கான். கரெக்டா அந்த இடத்துக்கு இவங்களும் வந்துடுறாங்க. எங்க கிட்ட நடிச்சல ஒழுங்கா அவன் இருக்கிற இடத்த சொல்லுன்னு இவங்களும் கேக்குறாங்க. வேற வழி இல்லாம இவனும் இடத்த சொல்லிடுறான். இப்ப இந்த 2 பேரும் ரியாஸ் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. ஹீரோவும் ரியாஸை போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. அவனை இழுத்துட்டுவான்னு தன்னோட அசிஸ்டன்ட் கிட்ட சொல்றாரு. இவரும் பக்கத்துல போகும்போது பேக்ல இருந்து துப்பாக்கி எடுத்து இவரோட தோள்பட்டியிலே சுட்டுறான். இப்ப ஹீரோ நீ பத்திரமா இருன்னு சொல்லிட்டு அவனை துரத்த ஆரம்பிக்கிறாரு. அவனும் தப்பிச்சு ஓடிட்டு இருக்கான். ஒரு இடத்துல லாக் பண்ணி அவனை புடிச்சு அடிக்கிறாரு. அப்ப தூரத்துல இருந்து ஹீரோவை குறி வச்சு யாரோ துப்பாக்கி வச்சு சொல்றாங்க. ஹீரோவும் அவனை விட்டுட்டு வேகமா ஒரு இடத்துல மறைஞ்சுக்கிறாரு. இப்ப மேல வந்து யாரு நம்மள துப்பாக்கி வச்சு சுட்டதுன்னு சுத்தி முத்தி பாக்குறாரு. யாருன்னு தெரியல. கொஞ்ச நேரத்துல ரியாஸ் இறந்து போன மாதிரி தகவல் கிடைக்குது. இவங்களும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. பார்த்தா ரியாஸை யாரோ துப்பாக்கியை வச்சு சுட்டு கொலை பண்ணிருக்காங்க. பாக்கெட்டை செக் பண்ணி பார்க்கும்போது சின்னதா ஒரு டைரி வச்சிருக்கிறது தெரிய வருது. அதுல அந்த பொண்ணோட பேரை தான் நிறைய தடவை எழுதி வச்சிருக்கான். அது மூலமா இவன் உண்மையிலே அந்த பொண்ணை லவ் பண்ணிருக்கான்னு தெரிய வருது. அடுத்து அந்த பெரியவோட வீட்டுக்கு வந்து செக் பண்ணி பாக்குறாங்க. சேத்தன் கொஞ்ச நாள் இந்த பெரியவோட வீட்டுல தான் தங்கியிருப்பான். இங்க நிறைய வெள்ளி ஸ்பூன் எல்லாம் கிடைக்குது. இதே ஸ்பூனை எங்கேயோ பார்த்த மாதிரி ஹீரோ யோசிக்கிறாரு. சச்சினோட வீட்டுல வேலை பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா இங்க எடுத்துட்டு வந்திருப்பான் போல. சேத்தன் அங்கிருந்து கிளம்பும் போது அவனோட பொருள்லாம் எடுத்துட்டு போயிருக்கான். பெரியவோட வீட்டுல இருக்கிற அந்த வெள்ளி பொருளெல்லாம் எடுத்துட்டு போகல. ஏன் எடுத்துட்டு போல, ஏதோ தப்பா இருக்கு, இங்க எதையோ நம்ம மிஸ் பண்ற மாதிரி சொல்றாரு. அதனால இங்க மறுபடியும் தேடி பார்க்கணும்னு முடிவு பண்றாங்க. சேத்தனோட ரூம்ல பொருள்லாம் மிஸ் ஆகுது. ஆனா அவனோட ஷூ எல்லாம் இங்கதான் இருக்கு. ஏதோ தப்பா இருக்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்பதான் அந்த வேலைக்கார பொண்ணு சொன்னது இவருக்கு ஞாபகம் வருது. சோஃபாவை நகர்த்தின மாதிரி சவுண்டு கேட்டதா சொல்லியிருப்பாங்க. இப்ப ஹீரோவும் அதை நகர்த்தி பாக்குறாரு. அப்படி பார்க்கும்போது அந்த இடத்துல இருந்த கட்டையெல்லாம் யாரோ எடுத்து மறுபடியும் வச்சிருக்கிற மாதிரி இருக்கு. இப்ப ஹீரோவும் அந்த இடத்த நல்லா செக் பண்ணி பாக்குறாரு. அதுக்குள்ளதான் சேத்தன் இறந்து கிடக்குறான். அது மட்டும் இல்லாம அவன் சம்பந்தப்பட்ட எல்லா பொருளும் அங்கதான் இருக்குது. அடுத்த சீன்ல பிருந்தாவும் ஒரு பெரிய லாயரை ஏற்பாடு பண்றாங்க. அவர் பயங்கரமா வாதாடி சச்சினுக்கு எதிராக வச்ச எல்லா பாயிண்ட்டும் உடைக்கிறாரு. இப்ப நீதிபதியும் சச்சினை ரிலீஸ் பண்ற மாதிரி சொல்லிடுறாரு. இதை பார்த்து பிருந்தாவும் சந்தோஷப்படுறாங்க. இவரை கூப்பிட்டு போறதுக்காக பிருந்தாவும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே சமயம் இவரோட ஒய்ஃபும் வெயிட் பண்றாங்க. இப்ப சச்சினும் ஒய்ஃப் கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. இதை முன்கூட்டியே அவங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன், நம்ம 2 பேரும் பிரிஞ்சிடலாம், நான் பிருந்தா கூட தான் சேர்ந்து வாழ போற மாதிரி சொல்றாரு. இதை கேட்டு ஒய்ஃபும் டென்ஷன் ஆகி கத்துறாங்க. இப்ப பிருந்தா கூட சேர்ந்த மாதிரி இங்க இருந்து கிளம்பிடுறாரு. அடுத்த சீன்ல ஹீரோவும் சச்சினோட அப்பா அம்மா கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. சச்சினுக்கும் இவங்களுக்கும் பெருசா அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல போல. சச்சினை பத்தி பேச விருப்பம் இல்லைன்னு மாதிரி சொல்லிடுறாங்க. சரி உங்க மருமகளை பத்தி சொல்லுங்கன்னு மாதிரி கேக்குறாரு. அவ தங்கமான பொண்ணுன்னு ரொம்ப புகழ்ந்து பேசுறாங்க. சரி அந்த வேலைக்கார பொண்ணை பத்தி தெரியுமான்னு கேக்குறாரு. அவளை பத்தி மட்டும் பேசாதீங்க, அவ ரொம்ப மோசமான பொண்ணு, அவளாலதான் இந்த குடும்பமே கெட்டு போன மாதிரி சச்சினோட அப்பா சொல்றாரு. அடுத்து ஹீரோ மறுபடியும் அந்த வேலைக்கார அம்மா கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. உங்களுக்கும் சச்சினுக்கும் என்ன பழக்கம் மாதிரி கேக்குறாரு. எதுவும் இல்லைன்னு இவங்களும் சொல்றாங்க. பொய் சொல்லாதீங்க, உங்க 2 பேருக்கும் தொடர்பு இருக்கிற மாதிரி ஹீரோவும் சொல்றாரு. அப்படியெல்லாம் எதுவும் இல்லைன்னு இவங்களும் சொல்றாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் இன்னும் கல்யாணம் ஆகலைன்னு தான் சொல்லியிருப்பாங்க. இவங்களை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் செக் பண்ணுங்க மாதிரி சொல்றாரு. இப்ப டாக்டரும் அவங்களை செக் பண்ணி முடிச்சிடுறாங்க. இவங்க தொடர்ச்சியா யாரு கூடயா தொடர்புல இருந்திருக்காங்க மாதிரி டாக்டரும் சொல்றாங்க. அதே சமயம் கண்டிப்பா இவங்களுக்கு ஒரு தடவை குழந்தை பிறந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் சொந்தம்னு சொல்லிக்க ஒரு அம்மா மட்டும் தான் இருக்காங்க. அந்த அம்மா ஒரு ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காங்க. அவங்கள பார்த்து பேசுறதுக்காக ஹீரோ வந்திருக்காரு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா என் பொண்ணுக்கு ஹஸ்பண்ட் இருக்கான்னு மாதிரி சொல்றாங்க.
அப்படியா, அவர் பேர் என்னன்னு ஹீரோவும் கேக்குறாரு. இவங்களுக்கு மறதி நோய் இருக்குனால இவங்களும் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. சார் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, கிளம்புங்க மாதிரி நர்ஸ் சொல்றாங்க. அப்படி கிளம்ப போகும்போதுதான் அங்க இருக்கிற ஒரு போட்டோவை பாக்குறாரு. இது யாருன்னு மாதிரி கேக்குறாரு. இது என் பொண்ணோட போட்டோன்னு இவங்களும் சொல்றாங்க. இத பாக்குற ஹீரோவும் பயங்கரமா அதிர்ச்சி ஆகிறாரு. என்ன காரணம்னு தெரியல. உடனே தன்னோட அசிஸ்டன்ட்டுக்கு கால் பண்ணி சச்சினுக்கு ஆபத்து இருக்கு, நான் கிளம்பி வந்துட்டு இருக்கேன் மாதிரி சொல்றாரு. சச்சின் ஹோட்டல்ல தான் தங்கியிருப்பாரு. அவரை பாக்குறதுக்காக வர்றாங்க. ஆனா அது மூலியம் அவர் தன்னோட கையை அறுத்து தற்கொலை பண்ணிக்கிறாரு. லேட்டா வந்துட்டோம்னு நினைச்சு ஹீரோவும் ஃபீல் பண்றாரு. வேற யாராவது இங்க வந்திருக்க வாய்ப்பு இருக்கான்னு மாதிரி யோசிக்கிறாரு. சார் எங்க ஹோட்டல்ல பாதுகாப்பு அதிகமா இருக்கும், யாரும் கள்ள சாவிய போட்டு உள்ள வர முடியாத மாதிரி சொல்றாங்க. இந்த கேஸ் சம்பந்தப்பட்ட எல்லாரும் நாளைக்கு சச்சினோட வீட்டுக்கு வரணும் மாதிரி சொல்றாரு. அடுத்த சீன்ல எல்லாரும் இங்க வந்துடுறாங்க. இப்ப ஹீரோ அன்னைக்கு என்ன நடந்திருக்க வாய்ப்பு இருக்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அந்த பொண்ணும் ரியாஸும் பேசிட்டு இருக்காங்க. அப்பா அமைதியா வீட்டுக்குள்ள நுழைஞ்சிடறாரு. முதல்ல அவரோட ரூமுக்கு போய் கத்தி எடுத்துக்கிறாரு. அதை எடுத்துட்டு இந்த ரூமுக்குள்ள நுழையிறாரு. ஏன் இங்க வந்தேன்னு சொல்லி ரியாஸை தாக்குறதுக்காக வராரு. அப்ப பொண்ணும் தடுக்க ட்ரை பண்றாங்க. அதே மாதிரி ரியாஸை கத்திய வச்சு கையில கிழிச்சுறாரு. பொண்ணையும் கீழே தள்ளி விடுறாரு. அப்பதான் பொண்ணுக்கும் லைட்டா கீழெல்லாம் ஏற்பட்டிருக்கும். பொண்ணும் ரியாஸை காப்பாத்துறதுக்காக அப்பாவோட மண்டையிலே அடிச்சிடறாங்க. அவர் அந்த இடத்துல மயங்கி விழுந்துடுறாரு. அப்பதான் அவரோட பேனா கீழே விழுந்திருக்கும். என் அப்பா ட்ரிங்க்ஸ் பண்ண நைட்டு நடந்த விஷயத்தெல்லாம் மறந்துடுவாரு, ரூமுக்கு கொண்டு போய் போட்டுடலாம் மாதிரி சொல்றாங்க. இப்ப 2 பேரும் ரூம் கொண்டு வந்து வச்சிடறாங்க. அதே மாதிரி கத்தில ரத்தம் இருக்குல்ல, அதை அந்த இடத்துல கழுவிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் ரியாஸ் கிளம்பி போயிருப்பான். கண்டிப்பா சச்சின் இந்த கொலையை பண்ணிருக்க வாய்ப்பு இல்ல மாதிரி ஹீரோ சொல்றாரு. இப்ப ஹீரோ வேலைக்கார பொண்ணுகிட்ட வந்து இவங்க பண்ணிருக்க வாய்ப்பு இல்ல, ஏன்னா சொந்த பொண்ணைய யாரும் கொலை பண்ண மாட்டாங்க மாதிரி சொல்றாரு. இத கேக்குற எல்லாரும் அதிர்ச்சி ஆறாங்க. இந்த இடத்துல சச்சினோட ஒய்ஃபும் பயங்கரமா அதிர்ச்சி ஆறாங்க. என்ன நடந்துச்சுன்னு ஹீரோவும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சச்சினோட அப்பா வீட்டுல தான் இருப்பாங்க. அந்த டயத்துல சச்சினுக்கும் வேலைக்கார பொண்ணுக்கும் தொடர்பு இருக்கும். இவங்க 2 பேரும் முத்தம் கொடுத்துக்கிறத சச்சினோட அப்பாவும் பார்த்திருப்பாரு. இதனால இவங்களும் கர்ப்பமாயிருப்பாங்க. அதே சமயம் சச்சினோட ஒய்ஃபும் 3 வருஷமா குழந்தை இல்லாம கவலைப்பட்டு இருப்பாங்க. வேலைக்கார பொண்ண 1 வருஷம் யாருக்கும் தெரியாம வெளியில ஒரு இடத்துல வச்சிருப்பாரு. அவங்களும் குழந்தை பெத்து எடுத்திருப்பாங்க. அந்த குழந்தைய ஒரு ஆசிரமத்திலிருந்து தத்தெடுத்த மாதிரி இவர் சொல்லியிருப்பாரு. இது எதுவுமே தெரியாத மாதிரி சச்சினோட ஒய்ஃப் நடந்துக்கிறாங்க. அது எப்படி மேடம் எதுவுமே தெரியாத மாதிரி நடந்துக்கிறீங்க, கண்டிப்பா ஒரு ஸ்டேஜ்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அவங்க 2 பேருமே வீட்டுல கொஞ்சம் க்ளோஸா இருந்திருப்பாங்க. அதெல்லாம் சில சமயம் இவங்க கவனிச்சிருப்பாங்க. அது மூலமா இவங்க 2 பேருக்கும் தொடர்பு இருக்கிறத கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஒய்ஃப் அன்னைக்கு ஒரு ஆபரேஷன் முடிச்சுட்டு வந்ததா சொன்னாங்கல்ல, அதை ஏற்கனவே ஒரு டாக்டர் பண்ணி முடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு ஹீரோவும் இந்த இடத்துல சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இவங்க ஏற்கனவே வீட்டுக்கு வந்திருப்பாங்க. அப்படி வீட்டுக்கு வரும்போது வாட்ச்மேன் இருந்திருக்க மாட்டான். இவங்களும் நார்மலா வீட்டுக்குள்ள நுழைஞ்சு குளிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்பதான் சச்சின் ரியாஸை அட்டாக் பண்ண வரும்போது பொண்ணு அவரோட தலையில அடிச்சிருப்பாங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்துதான் படுக்க வைக்கிறதுக்காக வந்திருப்பாங்க. இது எல்லாத்தையும் பாத்ரூம்குள்ள இருந்து கவனிச்சுக்கிட்டு தான் இருந்திருப்பாங்க. அதே மாதிரி இந்த பொண்ணு வேலைக்காரியோட பொண்ணுன்னு இவங்களுக்கு ஒரு கட்டத்துல தெரிய வந்திருக்கும். அதனால இந்த பொண்ணை சாகடிச்சு பழிய சச்சின் மேல போட்டுட்டா என்னன்னு மாதிரி யோசிச்சிருப்பாங்க. அந்த கத்தியை கிளீன் பண்ணி வச்சிருக்காங்கல்ல, அதை இவங்க எடுத்துக்கிறாங்க. பொண்ணு மட்டும்தான் இந்த ரூம்ல படுத்துட்டு இருக்கா. இவங்களும் மெதுவா உள்ள வந்து அந்த பொண்ணோட கழுத்தை அறுத்து கொலை பண்றாங்க. இதையெல்லாம் ஹீரோ சொல்லி முடிக்கிறாரு. முட்டாள்தனமா பேசாதீங்கன்னு இவங்களும் ஹீரோ மேல கோவப்படுறாங்க. இப்ப இன்ஸ்பெக்டரும் வந்து இதெல்லாம் அவங்களோட கற்பனை தான், இப்படி நடந்திருக்க வாய்ப்பு இல்லைன்னு மாதிரி சொல்றாரு. சரி, சேத்தனை கொலை பண்ணது யாருன்னு மாதிரி கேக்குறாரு. அதையும் சொல்றேன்னு ஹீரோவும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. பொண்ணு கொண்டுட்டு வெளியே வரும்போது சேத்தன் எதேச்சியா இவங்களை கவனிச்சிருப்பான். இப்ப இவங்களும் நிறைய பணமெல்லாம் அவனுக்கு தர்றாங்க. இதை வெளியே யார்கிட்டையும் சொல்லாதன்னு மாதிரி சொல்றாங்க. அவன் மூலமா சில விஷயங்கள் எல்லாம் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அவனை வேலை பண்ண வச்சிட்டு இருக்கும் போதே அவனோட கதையை முடிச்சுறாங்க. அதே மாதிரி சேத்தனோட உடலை அங்கேயே மறைச்சு வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் வாட்ச்மேன் தூங்கும் போது இவங்க கிளம்பி போயிருப்பாங்க. சச்சினோட சட்டையில ரத்தக்கரை இருக்கிறத வேலைக்காரமா கவனிச்சிருப்பாங்க. தேவையில்லாம பிரச்சனை வரும்னு நினைச்சு இவங்க தான் குப்பை தொட்டியில போட்டிருப்பாங்க. அதே மாதிரி ஹோட்டலுக்குள்ள யாருமே நுழைய முடியாத மாதிரி மேனேஜர் சொல்லியிருப்பாரு. நீங்க தான் அனுமதியோட நுழைஞ்சிருக்கீங்க மாதிரி ஹீரோவும் இந்த இடத்துல சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இவங்க ஹஸ்பண்டை பாக்குறதுக்காக போயிருப்பாங்க. டைவர்ஸ் பேப்பர்ல சைன் வாங்கத்தான் போயிருப்பாங்க. அவருமே சைனை போட்டுட்டு இவங்களை அனுப்பிச்சு விட்டுருப்பாரு. ஆனா இவங்க போகாம வெளியிலே நின்று இருப்பாங்க. மெதுவா கத்தியோட உள்ள வந்து இவரோட கதையை முடிச்சிருப்பாங்க. அப்படின்னா என் பையனை கொன்னது யாருன்னு மாதிரி ரியாஸோட அப்பாவும் கேக்குறாரு. வேற யாரு, சார் தானு ஹீரோவும் இன்ஸ்பெக்டருக்கு பக்கத்துல வந்து நிக்கிறாரு. இன்ஸ்பெக்டர் இவங்க கிட்ட விசாரணை பண்ணும்போது பயங்கரமா மடக்கிற மாதிரி தான் கேள்வி கேட்டிருப்பாரு. இவங்களும் நான் தான் பண்ணேன், ஹெல்ப் பண்ணுங்க மாதிரி சொல்லிட்டு நிறைய பணம் கொடுத்திருப்பாங்க. இன்ஸ்பெக்டரும் அப்ப இருந்தே இவங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிருப்பாரு. ரியாஸ் இன்ஸ்பெக்டரை பார்த்து பேசுறதுக்காக வந்திருப்பான். ஓ லவரை சச்சின் தான் கொலை பண்ணிருக்காரு, அதுக்கான தண்டனை நான் வாங்கி தரேன், அது வரைக்கும் நீ மறைஞ்சேரு, ஒருவேளை அவன் தப்பிச்சு வெளியே வந்தா அவனோட கதையை நீ முடிச்சிடும் மாதிரி சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி அந்த பெரியவரை மிரட்டி ரியாஸ்க்கு நீ தான் சாப்பாடு கொடுக்கணும் மாதிரி சொல்லியிருப்பாரு. அப்படி ஃபாலோ பண்ணிட்டு வந்த ஹீரோவை அட்டாக் பண்ணது இவங்கள தான் இருப்பாங்க. அந்த பெரியவர் மாட்டினா நமக்கு பிரச்சனை வரும்னு நினைச்சு அவரை சாகடிச்சது இவர் தான். அதே மாதிரி ரியாஸை ஹீரோ லாக் பண்ணும்போது தூரத்திலிருந்து சுட்டது இவரா தான் இருப்பாரு. ரியாஸோட கதையை முடிச்சதும் இன்ஸ்பெக்டரோட வேலையா தான் இருக்கும். இப்ப ஒய்ஃப் கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறாரு.
இந்த போட்டோவை பார்த்த பிறகுதான் எனக்கு எல்லாமே புரிய ஆரம்பிச்ச மாதிரி சொல்றாரு. வேலைக்காரியோட சின்ன வயசு போட்டோ இருக்குல்ல, அது அப்படியே இறந்து போன பொண்ணோட முக சாயலா இருக்கும். இதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பார்த்தேன் மாதிரி ஹீரோவும் சொல்றாரு. இப்ப போலீஸும் இவங்களை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. அதே சமயம் இந்த வேலைக்காரமாவும் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. நடந்து போன சச்சினோட ஒய்ஃபும் லைட்டா திரும்பி இவங்களை பார்த்து ஒரு மாதிரி சிரிக்கிறாங்க. இதோட இந்த படம் முடியுது.